ஹalleluya, praise the Lord. தேவ ஜனமே, தேவ சமூகத்தை இந்த காலவேளையிலே கொண்டாடும். தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் பலனடைய முடியும். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். அவருடைய சமூகத்திலே சேருவோம். எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு, பதில் தருவார். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரும் நான் உம்மை சேருவேன். இயேசுவே, இந்த காலவேளையிலே உம்மை நம்பி வந்து இருக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டதில்லை, உம்மை நம்பினவர்கள் தோல்வி அடைந்ததில்லை, உம்மை நம்பினவர்கள் திக்கற்றவர்களாக விடப்படலை. இன்றைக்கும் உமது வார்த்தையிலே எங்களை சகாயப்படுத்தும். ஆமென், ஆமென். தேவ மக்களே, பலவீனங்கள், சோர்வுகள், பலவிதமான நெருக்கங்களிலே இருக்கலாம். உங்களுடைய பாதைகள் கண்களை திறந்து பார்த்தால் அது தெரியல, பாதிதான் தெரியுது. அது எங்க போகுது, அது முடிய போதா, இல்லை அங்கே ஒரு வளைவு இருக்கா, இல்லை அது தொடர்ந்து செல்லுமா என்று தெரியாமல் இருக்கலாம். தெய்வ சமூகத்தில் வாங்க, தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் வழி இல்லாத இடத்துல வழி ஏற்படுத்துவார். இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக எடுப்போம். அவர் நம்மை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 24:14. அந்த வசனத்துல தாவீது சொல்றாரு, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் இரக்கங்கள் நீங்க நினைச்சுக்கிட்ட மாதிரி இல்லை. உங்க சூழ்நிலையில அநேகர் உங்களை கைவிட்டு விட்டுருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது வாய்க்காமலே போயிட்டு இருக்கலாம். அது போல கடவுளுடைய இரக்கங்கள் கிடையாது, அது மகா பெரியது என்று சொல்லி தாவீது உணர்ந்து சொல்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் உணரணுமா? அப்போ அந்த வசனத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எப்படி எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னா, கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன் தாவீது சொல்றாரு. ஒரு பெரிய கொடுமையான காரியம், என்ன செய்வதுன்னு தெரியல, இடுக்கண், அதில் அகப்பட்டிருக்கிறார், டிராப்டு. வாழ்வா சாவா பிழைப்பான்னு தெரியல. ஆங்கில மொழிபெயர்ப்பில் வருது, let us fall now into the hand of the Lord.
நம்ம கடவுளுடைய கையில் விழுவோம். இஸ் mercy ஆர் கிரேட், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அண்ட் லெட் மீ நாட் ஃபால் இன் டு த ஹேண்ட் ஆஃப் மேன். மனுஷன் கையில் விழ வேணாம், மனுஷன் கையில் விழுறத காட்டிலும் கடவுளுடைய கையில் விழுவோன்னு சொன்னால் இரக்கம் உண்டு. மனுஷன் கையில் விழுந்தீங்கன்னா அது ஆபத்து. மனுஷனை நம்பாத. தாவீது சொல்கிறாரு, நிறைய பேர் அவன் எனக்கு அடைக்கலாம், அவன் எப்படியாவது எனக்கு உதவி செய்வான், அவன் எப்படியாவது எனக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுப்பான். இல்லை, கடவுளுடைய கரத்தில் போய் விழு. தாவீதுக்கும் சவுல் ராஜாவுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்னன்னா, தாவீது கடவுளுடைய கரங்களிலே விழுந்து கிடந்தான், கர்த்தரை நம்பினான். கர்த்தருடைய கரத்தில் போனால் அங்கே மகா இரக்கத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். மனுஷன் கையில் போய் விழுந்தோன்னு சொன்னால் அது நமக்கு ஆபத்து. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கலாம். நீங்கள் மனுஷன் கரத்தில் போய் விட போகிறீங்களா, இல்லை தெய்வத்தின் கரத்தில் போய் விட போகிறீங்களா? இந்த சர்வ வல்லவருடைய கரத்தில் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான இரக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும், வெற்றியை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வேலையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்துவார். வேலை கிடைக்கல, நிறைய பேருக்கு வேலை இருந்தும் அங்கே உபத்திரவம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. கரங்களிலே போங்க, அங்கே தேவனுடைய இரக்கத்தை பார்ப்பீங்க. எப்படிப்பட்ட இரக்கம்னு சொன்னால் மகா பெரியது. அந்த மகா பெரிய இரக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு விரதமாக எவனாவது எழும்பி நிற்க முடியுமா? சில சட்டங்களை வச்சிருக்கலாம், சில திட்டங்களை வச்சிருக்கலாம், சில முறைகளை வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பார். அவருடைய இரக்கத்தை சாதாரணமாக எடை போடாதீங்க. நீங்கள் உங்களை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிங்க. அவருடைய இரக்கம் உங்கள் மேல் விளங்கும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். God bless you. Bye bye.